முக்கிய அறிவிப்பு டிஸ்க்ளைமர். இந்த கதை பக்தி உணர்வை ஊக்குவிக்கும் ஆன்மீக கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வரும் சம்பவங்கள் மற்றும் பாத்திரங்கள் சில உண்மை சம்பவங்களால் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் கதை வடிவத்தில் சொல்லப்பட்டுள்ளன. இது யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்படவில்லை. இந்த கதையின் ஆடியோ வடிவமும் கேட்பவர்களுக்கு தனியாக வழங்கப்படலாம். முருகன் கிருபை, ஒரு அதிசய வாழ்க்கை மாற்றம். மாலை நேரம். கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. பழைய மலைக்கோவிலின் மணி காற்றில் மெதுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த மலைப்பாதையில் ஒருவர் தனியாக நடந்து கொண்டிருந்தார். அவரின் பெயர் அருண். அவருடைய முகத்தில் ஆழமான கவலை, கண்களில் நம்பிக்கை ஆல்மோஸ்ட் மறைந்து போயிருந்தது. அருண் வாழ்க்கை முழுவதும் உழைத்தவன். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவனுக்கு எல்லாம் தவறாகவே நடந்தது. வேலை போய்விட்டது, வியாபாரம் நஷ்டம், நண்பர்கள் தூரம், உறவினர்கள் கூட உதவாமல் விட்டார்கள். ஒரு நாள் அவன் தாயார் சொன்ன வார்த்தை மட்டும் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கஷ்டம் வந்தா முருகனை நினைச்சுக்கோ, அவர் கைவிட மாட்டார். ஆனால் இன்று அவன் மனதில் ஒரு கேள்வி மட்டும். உண்மையாவா முருகன் இருக்காரா? இருந்தா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? அந்த சந்தேகத்தோடு அவன் அந்த மலைக்கோவிலுக்குச் சென்றான். அந்த கோவில் மிகவும் பழமையானது. மலை உச்சியில் இருக்கும் அந்த கோவில் பற்றி ஒரு நம்பிக்கை இருந்தது. உண்மையான மனதோடு பிரார்த்தனை செய்தால் முருகன் கிருபை உடனே கிடைக்கும். அருண் மெதுவாக படிகளை ஏறத் தொடங்கினான். ஒவ்வொரு படியும் அவனுக்கு மிகவும் கனமாக இருந்தது. ஏனெனில் அவன் உடல் மட்டுமில்லாமல் மனமும் சோர்ந்து போயிருந்தது. கோவில் அருகே சென்றபோது திடீரென்று மின்னல் பிரகாசித்தது. அந்த ஒளியில் முருகன் சிலை ஒரு கணம் மிகவும் உயிருடன் இருப்பது போல தோன்றியது. அருண் அதை கவனிக்கவில்லை. அவன் கோவிலுக்குள் சென்று முழங்காலில் விழுந்தான். முருகா, என்னால இப்போ வாழ்க்கைய சமாளிக்க முடியல, எனக்கு வழி காட்டுங்க. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவன் இதுவரை இவ்வளவு மனமார்ந்த பிரார்த்தனை செய்ததே இல்லை. அந்த நேரத்தில் கோவில் மணி திடீரென்று மிகவும் சக்தியாக ஒலித்தது. கோவிலில் வேறு யாரும் இல்லை. அருண் சற்று பயந்து சுற்றி பார்த்தான். அந்த நேரத்தில் ஒரு முதிய சந்நியாசி மெதுவாக கோவிலுக்குள் வந்தார். அவரின் முகத்தில் அமைதி, கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி. அவர் அருணை பார்த்து சிரித்தார். மகனே, கஷ்டம் வந்ததாலே கடவுள் இல்லைன்னு நினைக்காத. அருண் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான். நான் எதுவும் சொல்லலையே, நீங்கள் எப்படி? முதியவர் மெதுவாக சிரித்தார். மனசு பேசறத கேட்க முருகன் கிட்ட பல வழிகள் இருக்கு. அவர் அருகே வந்து ஒரு சிறிய வேல் வடிவ லாக்கெட் கொடுத்தார். இதை எடுத்துக்கோ, இது ஒரு சாதாரண பொருள் இல்ல. அருண் குழப்பத்துடன் கேட்டான், இதனால் என்ன ஆகும்? முதியவர் சொன்னார், நம்பிக்கை இருந்தா அதிசயம் நடக்கும். அதை சொல்லியவர் மெதுவாக வெளியே நடந்து சென்றார். அருண் அவரை பின்தொடர்ந்து வெளியே வந்தான். ஆனால் வெளியே யாரும் இல்லை. அவர் மறைந்து விட்டார். அருணின் இதயம் வேகமாக துடித்தது. இது என்ன நடக்குது? அவன் கையில் இருந்த அந்த வேல் லாக்கெட் திடீரென்று வெப்பமாக இருந்தது. அவன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த இரவு அவன் வீட்டிற்கு திரும்பினான். அந்த லாக்கெட்டை தன் அருகில் வைத்து தூங்கினான். அந்த இரவு அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. ஒரு பெரிய மலை, அந்த மலை மீது ஒளி. அந்த ஒளிக்குள் முருகன் நின்றிருந்தார். அவரின் கையில் தங்க வேல், அவரின் பின்னால் மயில். முருகன் அவனை நோக்கி பார்த்தார். அருண், நீ உன்னும் தனியா இல்ல. அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான், முருகா, உண்மையிலேயே நீங்கதானா? முருகன் மெதுவாக சிரித்தார். உன் நம்பிக்கைதான் என்னை உன்னிடம் கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் மலை முழுவதும் ஒளி பரவியது. அருண் திடீரென்று விழித்து கொண்டான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அவன் அருகிலிருந்த லாக்கெட்டை எடுத்தான். அதில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அடுத்த நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. பல மாதங்களாக காத்திருந்த ஒரு வேலைவாய்ப்பு திடீரென்று கிடைத்தது. அது மட்டுமில்ல, அவன் பழைய நண்பர் ஒருவர் அவனை தொடர்பு கொண்டு ஒரு புதிய வியாபார வாய்ப்பு பற்றி சொன்னார். அருண் அதிர்ச்சியிலிருந்தான். இது எல்லாம் எப்படி ஒரே நாள்ல நடக்குது? அவன் அந்த லாக்கெட்டை பார்த்தான். அவன் மனதில் ஒரே வார்த்தை, முருகன் கிருபை. ஆனால் உண்மையான அதிசயம் இன்னும் ஆரம்பமேதான். சில நாட்கள் கழித்து அருண் மீண்டும் அந்த மலைக்கோவிலுக்குச் சென்றான். அவன் அந்த முதிய சந்நியாசியை தேடினான். கோவில் பூசாரியிடம் கேட்டான்,
இங்கே ஒரு முதிய சாமியார் இருக்காரா? பூசாரி ஆச்சரியமாக பார்த்தார். இங்கே அப்படிப்பட்ட யாரும் இல்லப்பா. அருண் குடம்பி போனான். அவன் அந்த இடத்தில் நின்று முருகனை பார்த்தான். அந்த நேரத்தில் காற்று வேகமாக வீசியது. கோவில் மணி மீண்டும் ஒலித்தது. அருண் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தான். அவன் மனதில் ஒரு உண்மை புரிந்தது. சில சமயம் கடவுள் நேரடியாக வரமாட்டார். ஆனால் யாரோ ஒருவரின் உருவத்தில் நம்மை காப்பாற்ற வருவார். அந்த நாளிலிருந்து அருணின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அவன் வேலை நிலையாகியது. வியாபாரம் வளர்ந்தது. அவன் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் அந்த லாக்கெட்டை ஒருபோதும் கழற்றவில்லை. ஏனெனில் அது அவனுக்கு ஒரு நினைவூட்டல். நம்பிக்கை இருந்தால் கடவுள் நிச்சயம் பதில் தருவார். இன்றும் அந்த மலைக்கோவில் பற்றி ஒரு கதை சொல்லப்படுகிறது. மனமார்ந்த நம்பிக்கையுடன் முருகனை அழைத்தால் அவர் எங்கிருந்தாலும் வந்து உதவுவார். ஓம்